prawn மசாலா நல்லா அப்படியே மசாலால புரட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க கடையில சமைக்கிற எல்லா ஃபுட்டையுமே மண் பாத்திரத்துல தான் சமைக்கிறாங்க. சிக்கன் மிளகு வறுவல், பேருக்குன்னு மிளகு வறுவல்னு இல்லாம அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இறங்குது. கருவாட்டு சம்பல் தான் ட்ரை பண்ண போறோம். நெத்திலி கருவாடு குட்டி குட்டியாக இருக்கும், நெத்திலி கருவாடு தான் போட்டிருக்காங்க. அந்த 190 ரூபீஸ்க்கு இவங்க மொத்தமாக 21 ஐட்டம் தராங்க. சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, காடை தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, மட்டன் தொக்கு, அந்த மாதிரி ஃப்ளேவரில் வரும். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் வரும். நம்ம சொல்கிறத விட அவங்க ருசித்து சாப்பிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவை. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு G3 vlog viewers. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் பல்லாவரம் தான் வந்திருக்கோம். பல்லாவரமில் லொக்கேட் ஆயிருக்க வல்லாவலிமா மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 190 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் தராங்க. அந்த 190 ரூபீஸ்க்கு இவங்க மொத்தமாக 21 ஐட்டம் தராங்க. இந்த கடையோட ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, இவங்க கடையில் சமைக்கிற எல்லா ஃபுட்டையுமே மண் பாத்திரத்தில் தான் சமைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க மீல்ஸ்க்கு கொடுக்குற குழம்பு எல்லாமே தொக்கு பதத்தில் இருக்குது. மூணாவது விஷயம்தான் ஸ்பெஷலே. நான் நின்றுட்டு இருக்க பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சின்ன சின்ன கூரை குடில் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த அடிக்கிற வெயிலில் சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். சென்னை சிட்டியில் பார்த்தோன்னா காரு, பைக்கோட சவுண்டு, டிராஃபிக்கோட சவுண்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும். அதுக்கு மத்தியில் ரொம்பவே அமைதியான இடத்த தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஹோட்டல் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பல்லவா கார்டன் 3rd ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா அருள்ஜோதி பப்ளிக் ஸ்கூல் அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு. இன்னும் டீடைலா இந்த கடையோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. இப்போ வாங்க நம்ம கடைக்குள்ள போலாம். நான்வெஜ் மண்பானை சமையல் தான் இந்த கான்செப்டில் தான் உருவாக்கி இருக்கிறது. மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சமைப்பாங்க. மண்பானையில் செய்கிறது பண்டங்கள் எப்பவுமே வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம கொடுக்குற அந்த பானை, நம்ம வைக்கிறது கூட பானையில் தான் வைக்கிறோம். அதாவது சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, காடை தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, மட்டன் தொக்கு, அந்த மாதிரி ஃப்ளேவரில் வரும். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் வரும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சொல்கிற ரிவ்யூ தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியும். நம்ம சொல்கிறத விட அவங்க ருசித்து சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவை. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருவட்டி சம்பல் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம கொடுக்கறது வந்து அதான் அந்த சாப்பாட்டுக்கு 190 ரூபாய் அன்லிமிட்டட், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். பார்சல்னா 250. ஓகே. அது இல்லாமல் நம்மளது சீரக சம்பாவில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சண்டே சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பிரியாணி வரும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, லிவர் இருக்குது, பிரைன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, ப்ரான் 65 இருக்குது, பிச்சி போட்ட கோழி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குது, காடை இருக்குது, நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் செங்கோட்டை பார்டர் சிக்கன் எடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ஸ்பைசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது சண்டே மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, நமக்கான டைனிங்கில் வந்து நம்ம உட்காந்தாச்சு. நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். வாழை இலையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம். நம்மளோட இலையில் வந்து எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து அடுக்கிட்டாங்க. 190 ரூபீஸ் அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸில் அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத காமிச்சிட்றேன். இங்கே வாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஊறுகாய் வச்சுருக்காங்க, மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்துடுது. ஒரு வெஜ்ஜு கூட்டு ஒன்று வச்சுருக்காங்க, இது சொரக்காய் கூட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக வந்து ஸ்வீட் ஒன்று வச்சிடுறாங்க, கேசரி. ஒரு வறுத்த மீன் ஒன்று வச்சிடுறாங்க. அப்புறம் அப்பளம் வந்துடுது. ரைஸ் வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். மொத்தமாக பார்த்தோன்னா இவங்க மீல்ஸ்க்கு 3 டைப்பில் குழம்பு தராங்க, ஒரு 6 டைப்பில் தொக்கு தராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மட்டன் குழம்பு. இதுவுமே வந்து ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, நார்மலாக கிரேவி பதத்தில் தான் இருக்குது. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் இது வந்து மீன் குழம்பு. இது 3 வந்து குழம்பு டைப்பில் வந்துடும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொக்கு பதம் தான். இதில் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா இவங்களோட கருவாடு சம்பல் தான். இது கருவாடு சம்பல். இது வந்து சிக்கன் தொக்கு,
எல்லா பானையிலையுமே நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அது என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னென்ன அப்படின்றத இதில் எல்லாத்துலேயுமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இது காடை தொக்கு, இது ப்ரான் தொக்கு, இது மட்டன் தொக்கு, இது நாட்டுக்கோழி தொக்கு. இப்படி ஒரு 6 டைப்பில் தொக்கு தந்துடுறாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் 190 ருபீஸ் நான்வெஜ் மீல்ஸில் வருது. இதோட கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மின்ட் ஜூஸும் வச்சிடுறாங்க. இதுவும் அன்லிமிட்டட் தான். குடிச்சிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இது ஒரு வாய் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பானக்கம் மாதிரி இருக்குது. ஊர் சைட்லாம் பண்ணுவாங்கள்ல பானக்கம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மட்டன் குழம்புலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல மட்டன் குழம்பு, நிறைய காரம்லாம் கிடையாது, மீடியமாக இருக்குது. மிளகு சோம்பெல்லாம் வந்து அரைச்சி போட்டிருக்காங்க, தேங்காவும் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு நல்ல மட்டன் குழம்பு. அடுத்ததான் வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எல்லாமே வந்து ரொம்ப தண்ணியாக கிடையாது, ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா பார்க்கும்போதே நல்ல ஒரு கலர் தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு வந்து மட்டன் குழம்புல இருந்த அளவுக்கு காரம் கிடையாது, ஆனால் அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியுது. இதுலேயும் வந்துட்டு தேங்காய் மிளகு இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. மிளகு நல்லா இடித்து போட்டிருக்காங்க, அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம வந்துட்டு மீன் குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். மண்பானை மீன் குழம்பு. அந்த மட்டன் குழம்பு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அது வந்து ஒரு நல்ல ஒரு காரமாக இருக்குது. அந்த காரம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அது மிளகோட காரம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்துட்டு மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். மீன் குழம்புல வந்து புளிப்பு அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. மீன் குழம்பு நல்லாயிருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து இந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மீன் குழம்புல வந்து இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த வறுத்த மீனோட சேர்த்து சாப்பிடலாமா? எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்காங்க, தவாவில் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்காங்க மீனை. பொரிச்ச மீன் கொஞ்சம் எடுத்தாச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த பக்கத்தில் வந்து கருவாட்டு சம்பல் இருக்குது, அதோட வாசனை வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது நம்ம அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். மீன் குழம்பு முடிச்சுட்டு அதுக்கு போகலாம். அடுத்ததாக வந்துட்டு நாம் கருவாட்டு சம்பல் தான் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா காஞ்ச மிளகாலாம் போட்டு கருவாடெலாம் நிறைய போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெத்திலி கருவாடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா நெத்திலி கருவாடு, குட்டி குட்டியாக இருக்கும்ல நெத்திலி கருவாடு, அதான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருக்கு. இது கூட ஆமாம் குத்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்குது. கருவாடு சம்பல் சூப்பர். நான் சொன்ன மாதிரி அந்த புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். குழம்பு ஐட்டம் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்துட்டு தொக்கில் இறங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து மட்டன் தொக்கு. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தொக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லாயிருக்கு. லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வருது மட்டன் தொக்கில். வெங்காயம் அந்த தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதை அரைச்சி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வருது. நல்லாயிருக்கு.
ஓகே, மட்டன் தொக்கு ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு சிக்கன் தொக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். சிக்கன் தொக்கு நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கும்போதே செம்மையாக இருக்கே. சிக்கன் தொக்கு நல்லா இருக்குது. சிக்கன் தொக்கில் சிக்கனோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா தெரியுது. பட் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு அரைக்கும் போது காமனாகவே அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக வந்துடும். அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா தொக்குலேயுமே இருக்குது. கொஞ்சம் மீடியமாக இருக்குது. காரம் எதுலேயுமே அதிகமாக கிடையாது. காரம் வந்து சட்டலாக தான் இருக்குது. சைட் டிஷ் வந்து டிஸ்பிளேல இது மாதிரி காமிச்சிடுறாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ பார்த்துட்டு அதை சொன்னால் அதை அவங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து தராங்க. நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னதுக்கா? சில்வர் கெண்டை. ஓகே. பெப்பர் சிக்கன் விங்ஸ் சிக்கன் விங்ஸ். அது ஓகே. இது வந்து நல்லெண்ணெய் மிளகு சிக்கன். இது மட்டன் சுக்கா. இது ப்ரான். ஓகே. நம்ம சைட் டிஷ் வந்துட்டு 3 இது வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் மிளகு வறுவல் வாங்கியிருக்கோம், மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம், ப்ரான் மசாலா வாங்கியிருக்கோம். இப்போ இது 3 தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகு வறுவல். நல்லா கிரேவியோட கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இது தான் போட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்டு பார்த்துடலாம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. பேருக்குன்னு மிளகு வறுவல்னு இல்லாமல் அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இறங்கிருக்கு. நல்லா நுணுக்கி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட கிரேவியும் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப காரம்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அந்த பெப்பரோட ஃப்ளேவர் மட்டும் சூப்பராக இறங்கியிருக்கு. இதில் இருக்கிற தொக்கை வந்து லைட்டாக சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. அருமையாக இருக்குது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக மிளகு வறுவலை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டுறாமல். சூப்பராக இருக்குது. அதோட அந்த தொக்கே வந்து போட்டு சாதம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம மட்டன் சுக்கா தான் சாப்பிட போகிறோம். மட்டன் சுக்கா வந்து ட்ரையாக இருக்கும். இங்கே கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்குது. இதோட தொக்கும் போட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே காஞ்ச மிளகா போட்டு பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. சாதத்தோட மட்டன் சுக்காவை நல்லா பிசைஞ்சி நல்லாயிருக்கு. மட்டன் சுக்கா நல்லாயிருக்கு. ஆனால் அந்த மிளகு கோழி வறுவல் இருக்கு இல்லையா, அதுதான் நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. அடுத்தது ப்ரான் மசாலா. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. நல்லா அப்படியே மசாலாவில் புரட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரையாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம வந்துட்டு ப்ரான் தொக்கு ட்ரை பண்ண போகிறோம். இன்னும் ப்ரான் தொக்கு ட்ரை பண்ணல. ப்ரான் தொக்கோட நாம் வாங்கின இந்த ப்ரான் மசாலாவும் சேர்த்து ட்ரை பண்ண போகிறோம். ப்ரான் தொக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ப்ரான் மசாலா இருக்கு இல்லையா, இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்குது. அதோட இந்த ப்ரான் மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எது ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து இந்த சிக்கன் மிளகு வறுவல் சொல்வேன். அல்டிமேட்டாக இருந்தது. அடுத்ததாக இந்த ப்ரான் மசாலா சூப்பராக இருந்தது. அடுத்து குழம்புல பார்த்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள், நண்டு குழம்பு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனால் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸ்வீட்டை நாம் வந்து மறந்தேட்டோம். ஆக்சுவலாக ஸ்வீட் வந்துட்டு ஃபஸ்ட்டே சாப்பிட்ணும், நம்ம கடைசியாக தான் சாப்பிட்றோம். நல்ல ஒரு எல்லோ கலர் கேசரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு கேசரியோடு நாம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.